ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அரண்மனை 4 இந்த படத்துடைய திரை விமர்சனத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அரண்மனை 4 அரண்மனை படத்துக்கு பிறகு ஒரு செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்டு, இப்போ ஃபோர்த் பார்ட் வரைக்கும் வந்துட்டாங்க. ஆனால் எந்த படமும் அதனுடைய சீக்வல் கிடையாது. முதல்ல தெரிய புரிஞ்சுங்க. இவங்க டைட்டில் மட்டும்தான் அரண்மனை 4ன்னு வச்சுருக்காங்க. இந்த படத்தில் சுந்தர்சி, தமன்னா, ராஷி கண்ணா, ஜெயபிரகாஷ், KS ரவிக்குமார், VTV கணேஷ், யோகி பாபு போன்ற பல நட்சத்திர பட்டாங்கள் இந்த படத்தில் இருக்காங்க. இவ்வளோ நட்சத்திர பட்டாளங்கள் இருக்கும்போது இந்த படத்துடைய திரைக்கதை எப்படி அமைச்சிருக்காங்க, இந்த படத்துடைய கதை என்ன? அப்புறமா துஷ்ட சக்தி மாபெரும் சக்தியாக மாறிடும். வழக்கமாக நம்ம பேய் படம் பார்ப்போம். என்ன பேய் படத்தில் என்ன கதை இருக்க போது? ஆல்ரெடி யாரையாச்சும் கொலை பண்ணியிருப்பாங்க. மீண்டும் அவங்க பேயாக ஒன்று பழி வாங்குவாங்க. அந்த பேயை எப்படி அழிக்கணும் அப்படின்றத ஹீரோவுடைய இல்லை ஹீரோ சம்மந்தப்பட்டவர்களுடைய வேலையாக இருக்கும். இதே தானங்க வழக்கமாக நம்ம பேய் படங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி பலர் கேள்வி எழுப்புறதுன்னு தோணுதில்ல. உண்மையை சொல்லப்போனால் அதே மாதிரி கதை தான் இந்த அரண்மனை 4. தமன்னாவுடைய ஹஸ்பண்டாக இருக்கிற சந்தோஷ் அவர்களையும் ஒரு அமானுஷ்ய சக்தி கொலை பண்ணுது. எதுக்கு அவங்கள கொலை பண்ணுது, அவருடைய அந்த கொலைக்கு பின்னாடி என்ன ஒரு துஷ்ட சக்தி இருக்குது, இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தமன்னாவுடைய அண்ணனாக இருக்கிறவர் தான் நம்ம ஹீரோ சுந்தர்சி அவர்கள். இதை கண்டுபிடிக்கிறாரு. அவங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. ஒரு பெண் மகள், ஒரு ஆண் மகன். இவங்களையெல்லாம் காப்பாற்றி கரை சேர்க்கணும். அதே மாதிரி அந்த துஷ்ட சக்தி அந்த பெண் குழந்தையும் கொல்ல முற்படுது. எதுக்காக இந்த குழந்தைய முற்படுது, எதுக்காக இந்த குழந்தைய கொல்ல முற்படுது, இதனுடைய பின்னணி என்ன, இதை எப்படி சமாளித்து ஹீரோ அந்த குழந்தையை காப்பாற்றுறார் அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதை. சாதாரணமாக ஒரு பேய் படத்துக்கு பெரிய லெவலெல்லாம் கதைகள்லாம் இருக்காதுங்க. நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு இருக்க பேய் படங்களில் நீங்களே பார்த்துருப்பீங்க. சாதாரண ஒரு கதையாக இருக்கும். அந்த கதையிலேருந்து அந்த பேய்கிட்டேருந்து எப்படி அந்த குடும்பத்தை காப்பாற்றுறது, இந்த மாதிரி கதைகள் தான் நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு வரோம். இதில் என்னடா புதுசாக இருக்குது, இந்த படத்தில் அப்படி என்ன புதுவிதமான திரைக்கதையை கையாண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று சொல்லிக்கிற அளவுக்கு புதுவிதமான கதைகள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த ராகவா லாரன்ஸ் கூட அந்த ஒரு படத்தில் வரும், அவருடைய பேய் படத்தை கூட வரும், பேய்க்கும் சண்டை ஊரே வேடிக்கை பார்க்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த படத்துலேயே கூட பேய்க்கும் சண்டை நடக்குது. அதாவது நம்ம இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருப்போம் தெரியுங்களா, இந்த அவெஞ்சர்ஸு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது, எக்ஸ்பெண்டபிள்ஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த படத்தையே நம்ம பேய் கதையாக எடுத்தால் எப்படி இருக்கும், ஒரு மேஜிக் காமிச்சு, ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனிமேஷன் பண்ணி, ஒரு VFX பண்ணி, அந்த மாதிரி படங்கள்லேயே ஒரு மேஜிக் பண்ணி அதையே ஒரு பேய் படமாக எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பேய் கதைகள் கொண்ட படம் தான் இந்த அரண்மனை 4. சரி, இந்த திரைப்படம் மக்கள்கிட்ட சென்றடையுமா, குழந்தைகளுக்கு பிடிக்குமா? குறிப்பாக சொல்லப்போனால் இப்போல்லாம் பேய் படங்கள் குழந்தைகளே நிறைய விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, காஞ்சனான்ற ஒரு படம் வரும்போது அதுக்கு பிறகு பேய் படங்களையும் காமெடியாக எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்றது தமிழ் திரையுலகம் நிரூபித்த படம் தான் அந்த காஞ்சனா திரைப்படம். அதை தொடர்ந்து நிறைய பேய் படங்கள் வந்துச்சு. காமெடி கலந்த பேய் படங்கள் வரும்போது குழந்தைகளும் திருப்தியாக படம் பார்க்க ஆரம்பித்தாங்க. அட பேயில் நம்மளை பயமுறுத்தப்போ நம்மளை சிரிக்க வைக்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் குழந்தைகளை ஏங்க வச்ச காலம்லாம் அது. அதை தொடர்ந்து நிறைய பேய் படங்களாக வந்துகிட்டே இருந்தது. அந்த சீரீஸில் காஞ்சனா சீரீஸும் ஓரளவுக்கு வெற்றியை தந்தது. அதே மாதிரி இந்த அரண்மனை சீரீஸ் கூட ஓரளவுக்கு வெற்றியை தருது அப்படின்றத ஆணித்தனமாகவே சொல்லலாம். ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை. கதையை விட்டுடுங்க, இந்த படம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுமா, குழந்தைகளை திருப்திப்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இந்த சம்மருக்கு இந்த திரைப்படம் குழந்தைகளோடு போய்ட்டு என்ஜாய் பண்ணலாம். பட் நீங்கள் எனக்கு கதை முக்கியம், லாஜிக் நான் பார்ப்பேன், இந்த படத்தில் பேய் எதுக்குனால சாவடிக்குது, நான் பயங்கரமாக லாஜிக் பார்ப்பேன், இப்படி யோசிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஓரளவுக்கு தான் திருப்தியை தரும். ஏதோ டைம் பாஸ் ஆகணும்பா, எனக்கு ஒரு 2.5 மணி நேரம் டைம் பாஸ் ஆகணும்பா, எனக்கு டைம் பாஸ் ஆனாலே போதும், நான் ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வெளில வந்துடணும், குழந்தை குட்டிகளோடு போய்ட்டு என்ஜாய் பண்ணிட்டு வெளில வரும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக இந்த படத்தை போய்ட்டு பார்க்கலாம். இந்த சம்மருக்கு ஒரு நல்ல ஒரு பேய் படத்தை ஒரு விஷுவல் எஃபெக்ட்டு, விஷுவல் ட்ரீட்டாக, விஷுவல் கலந்த ஒரு ஆக்ஷன் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குற, ரசிக்கிற, துடிக்கிற அந்த குழந்தைகளுக்கு இந்த படம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் காமெடிக்கு யோகி பாபுவும் VTV கணேஷ் அவர்களும் அந்த பேய் வீட்டுலேருந்து காமெடி பண்ணுறாங்க. அது என்னவோ தெரியல, பெரிய அளவில் காமெடி ரசிகர்களை சிரிக்க வைக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் என்னன்னு தெரியல. இதே சுந்தர்சி அவர்களுடைய முதல் படம் அரண்மனை ஃபஸ்ட் பார்ட் எடுக்கும்போது சந்தானம் அவர்கள் இருந்தார். அந்த படத்தில் கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு கலகலன்னு வச்சுருந்தார் அந்த சிரிப்பை. குழந்தைகளும் சரி, பொதுவான ரசிகர்களும் சரி, உங்களை சிரிக்க வச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கு முழுக்க காரணம் சந்தானம் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு
பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் பிளேவையும் காமெடி அமைப்புகளையும் வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அரண்மனை 2ல் வந்து அது பெரிதளவில் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. அரண்மனை 3லையும் பெரிதளவில் ஒர்க் அவுட் ஆகலை. இந்த படத்துலையும் வந்து காமெடி வந்து பெரிதளவில் ஒர்க் அவுட் ஆகலை. அதாவது குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி காமெடி வைக்கணும் அப்படின்றதுக்காக காமெடியே குழந்தைத்தனமாக வச்சுருக்காங்க அப்படின்னு தான் இதில் சொல்ல முற்பட தோணுது. தமன்னா அவர்கள் இந்த படத்தில் வந்து 2 குழந்தைகளுக்கு அம்மா வேடம் ஏற்று நடிச்சிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெயிலர் திரைப்படத்தில் ஒரு கவர்ச்சியான வேடத்தில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு ரோலோ அந்த படத்தில் அவங்க நடிச்சிருப்பாங்க. இப்படி பார்த்தா தமன்னாவா இது ஒரு குடும்ப பாங்கான பின்னணியில் ஒரு அம்மா கேரக்டர்லாம் எடுத்து பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் வித்தியாசம் காட்டுறதுல ஒரு வல்லமை மிகுந்த நடிகையாக இப்போதைக்கு திகழ்கிறாங்க. ராஷி கண்ணா ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டராக இருந்தால் கூட அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் என்னவோ அதை மட்டும் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிடுவாங்க. அவங்க பெரிதளவில் ஈர்க்கவும் இல்லை, பெரிதளவில் குறை சொல்கிற அளவுக்கும் இல்லை, அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. கோவை சரளா நம்ம எல்லாருமே தெரியும், பேய் படங்கள்ல அவங்களுடைய காமெடி எப்படி இருக்குன்னு நம்ம காலங்காலமாக பார்த்துட்டு தான் இருக்கோம். அதை வந்து அவங்க ஓரளவுக்கு நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். வழக்கமான ஊர்கள், வழக்கமான ஊரில் ஒரு பேய், அந்த பேயை அழிக்க ஒரு நல்ல சக்தி, இதெல்லாம் வந்து இதே மாதிரி ட்ரெண்டு இந்த படத்துலேயே கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி கடைசியில் வந்து கிளைமேக்ஸ் காட்சியில் நம்ம சிம்ரன் அவர்களும் குஷ்பா அவர்களும் ஒரு கடவுள் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. அந்த பாட்டு வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. பட் என்னவோ தெரியல, இசை வந்து மக்கள்கிட்ட இப்போ வந்து கவர மாட்டேங்குது. ஒரு பாட்டு கூட வந்து மக்கள்கிட்ட கவர முடியாத அளவுக்கு தான் இந்த காலத்தில் வந்து இசையமைப்புகள்லாம் இருக்குது. அது ஏன்னே ஒன்றும் புரியல. ஒரு படத்தில் வந்து ஒரு 4 பாட்டு இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 2 பாட்டாச்சும் மக்கள் மனசில், குழந்தைகள் மனசில் ஆழமாக நிற்கணும். அது இப்போ வந்து சமீப காலமாக வந்து எந்த படங்களையும் பெரிதளவில் மக்களை கவரவே மாட்டேங்குது. அது என்ன விஷயம்னு புரியல. இந்த படத்துக்கு ஹிப்ஹாப் ஆதி வந்து இசையமைச்சிருக்காரு. பின்னணி இசை சவுண்டாக கேட்குது, பட் அது வந்து திருப்திப்படுத்திச்சா இல்லையா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. பின்னணி இசை மட்டும் போய்கிட்டே இருக்குது. அவர் போகும்போது, சேஸ் பண்ணும்போது, பேய் சண்டை போடும்போது வந்து பின்னணி இசை வந்துக்கிட்டே தான் இருக்கே தவிர அதை வந்து அதை காட்சி அமைப்புகளோடு ஒற்றி அமைந்து பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறியாக தான் அமையுது. பாடல்கள் கூட பெரிதளவில் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிட்ருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறி தான். எனிவே எப்படி இருந்தாலும் இந்த படத்துக்கு இவ்வளோ தான்ப்பா இசை கொடுக்க முடியும், இந்த படத்துக்கு இந்த இசையே போதுமானது அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஓரளவுக்கு வந்து இசையமைப்பை கரெக்டாக கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இதை வைத்து பார்க்கும்போது பொதுவாக இந்த மாதிரி திரைப்படங்களில் காமெடி வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது பேய் ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு பயமுறுத்தினா கூட இன்னொரு பக்கம் காமெடி ட்ராக் வந்து உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த பேரலாம் போய்கிட்டே இருக்கணும். இதில் என்னென்னா காமெடின்ற போர்வையில் அவங்களே காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதெல்லாம் காமெடின்னு நினச்சி நம்மளை சிரிக்க வைக்கணும்னு நினைக்கும் போது என்னென்னா அது நமக்கு வந்து ஒரு ஏமாற்றத்தை தான் தருது. கொஞ்சம் இன்னும் வந்து காமெடியெல்லாம் அந்த படத்தில் பெட்டர் பண்ணியிருக்கலாம், நல்லா சிரிப்பு வைக்கிற அளவுக்கு வந்து இதை முயற்சி பண்ணிக்கலாமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தோண வைக்குது. வழக்கமாக நம்ம சுந்தர் சி அவர்களை அந்த அவருடைய அரண்மனை சீரீஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அவர் எப்படி கண்டுபிடிப்பார், எப்படி வந்து கடைசியாக அந்த பேயை வந்து அழிக்க போகிறாரு அப்படின்றத நம்ம அழகாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி சீரியஸாக இது ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து நடிப்பு காட்டுற அளவுக்கு இந்த படத்தில் வந்து ஸ்கோப் இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோணுது. பேய் படங்களுடைய வரிசையில், காமெடி கலந்த பேய் படங்களுடைய வரிசையில் இந்த படம் எப்படி நம்ம சொல்ல தோணுதுன்னா விஷுவல் கலந்த ஒரு பேய் எஃபெக்ட் படம். கிளைமேக்ஸ் காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேய்க்கும் இன்னொரு பேய்க்கும் சண்டை நடக்கும்போது பயங்கரமாக வந்து அவெஞ்சர்ஸில் வர மாதிரி, எந்திரனில் வர மாதிரி இந்த மாதிரிலாம் காட்சி அமைப்புகள்லாம் வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸ்பெண்டபிள்ஸ் பார்த்த மாதிரி இந்த மாதிரி காட்சி அமைப்புகள்லாம் வச்சுருக்காங்க. அது குழந்தைகளுக்கே ரசிக்க தோணுமான்றது தெரியல. எது எப்படி இருந்தாலும் இந்த சம்மருக்கு இந்த திரைப்படத்தை தாராளமாக குழந்தைகளை கூட்டிகிட்டு போயிட்டு பார்க்கலாம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. லாஜிக் பார்க்க மாட்டேன், எனக்கு மேஜிக் மட்டுமே போதும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸுக்கு இந்த படம் திருப்தியை கொடுக்கும். பட் நான் லாஜிக்கோடு பேய் படத்தை பார்ப்பேன், எனக்கு தமிழ் சினிமாவில் லாஜிக் தான் முக்கியம், நான் ஸ்க்ரீன் பிளேவை உன்னிப்பாக நான் கவனிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா என்னடா படம் இது, என்னத்தையோ எடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல ஏங்க வைக்கும். இதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். மொத்தத்தில் அரண்மனை 4 திசைகளிலும் புரியாதா அப்படின்னு ஏங்க வைக்கிற ஒரு திரைக்கதை அம்சம் கொண்ட திரைப்படம் தான் இந்த அரண்மனை 4. நிச்சயம் குழந்தைகளோடு போய் தியேட்டரில் பார்த்து ஒரு வாட்டி என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய விஷயமும் இல்லை, மற்றபடி குறை சொல்கிற அளவுக்கு பெரிய குறையும் இல்லை. ஒரு சராசரியான ஆவரேஜ் திரைப்படம் தான் இந்த அரண்மனை 4. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லாருக்காகவுமே வாங்கியாச்சு. ஸோ உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்ஃபில்டான ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பாக வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோடுக்கு வாங்க. வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.